பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வரோம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஒரு சூறாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த சூறாவை ஓதுறோம், ஆனால் இதுக்கு இப்படி ஒரு பலன் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாமையே ஓதிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பலனை நீங்கள் தெரிந்து ஓதினால் சுபஹானல்லாஹ் உங்களுக்கு தேவையான செல்வத்தை இந்த சூறா உங்களுக்கு தரும்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு மனப்பாடமாக இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் இது சின்ன சூறாவான்னு கேட்டிங்கன்னா இது சின்ன சூறா கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரிய சூறா தான், ஆனால் எல்லாரும் ஓதக்கூடிய சூறாவாக இருக்கு. இதை பற்றி நம்ம சொல்லும் போது ஒரு அறிவிப்போடு நம்ம சேர்த்து சொல்லலாம். அப்போதான் அந்த சூறாவுடைய மகிமை தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டி தான் சஹாபாக்களுக்கெல்லாம் அமலை சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த அறிவிப்பை கேளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை எல்லாம் படைக்கிறதுக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறான், அல்லாஹ் ஒரு சூறாவை படைத்து அதை ஓதுகிறான். அந்த சமயத்தில் அதை மலக்குமார்கள் கேட்குறாங்க. கேட்டுட்டு மலக்குமார்கள் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. எப்படி தெரிவிக்கிறாங்கன்னா, எந்த உம்மத்துக்கு இந்த சூறா கொடுக்கப்படுதோ அந்த உம்மத்தின் மீது நல்ல செய்தி உண்டாகட்டும், அல்லாஹுடைய சாந்தி உண்டாகட்டும். இன்னும் எந்த உம்மத்து இந்த சூறாவை சுமக்க போதும் மனதார, அந்த மனதிற்கு அல்லாஹுடைய சாந்தி உண்டாகட்டும், நற்செய்தி உண்டாகட்டும். இன்னும் எந்த உம்மத்துக்கு இது பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குதோ அவங்களுடைய பார்வைக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் நற்செய்தியும் உண்டாகட்டும். இன்னும் எந்த உம்மத்து இதை நாவால் உச்சரிக்க போகிறாங்களோ அந்த நாவுக்கு என்னாகணும், அல்லாஹ்வுடைய சாந்தியும் நற்செய்தி உண்டாகட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இந்த சூறாவை பார்க்குறவங்க, கேட்குறவங்க, ஓதுறவங்க, மனப்பாடம் பண்ணுறவங்கன்னு சொல்லிட்டு எந்த உம்மத்துக்கு இது கிடைக்குதோ அவங்களுக்கு அல்லாஹ் அருள் புரிஞ்சிருக்கான் அப்படிங்கிறதை மலக்குமார்கள் சொல்கிறாங்க. அந்த சூறா தான் சூரா யாசின். நீங்கள் சொல்லுங்கள், சூரா யாசின் சின்ன சூறா கிடையாது, ஆனால் எல்லாருமே ஓதக்கூடிய சூறா. பொதுவாக ஓத தெரிஞ்சாவே போதும். நம்ம குரான் ஓதுறமோ இல்லையோ யாசின் சூறாவை தான் நம்ம ஓதுவோம் அதிகமாக. அதனால் யாசின் சூறா அப்படிங்கிறது நிறைய பேர் மனப்பாடமாக வச்சுருப்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா திறப்பாங்க, அப்படியே கித்தாபை திறந்து ஓத ஆரம்பிச்சாங்கன்னா கடன்னு ஓதி முடிச்சிருவாங்க. ஏன்னா சும்மா கண்ணில் பார்த்தா மட்டுமே அவங்களுக்கு போதும், கரெக்டாக அப்படியே என்ன ஆயிரும், ஃப்ளோவாக வந்துடும். அந்தளவுக்கு யாசின் சூறாவை எல்லாரும் ஓதிட்டே தான் இருப்போம். ஆனால் இந்த ஒரு யாசின் சூறாவில் இவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. மலக்குமார்கள் நமக்கு பார்த்திங்கன்னா நற்செய்தி கூறியிருக்காங்க. எந்த உம்மத்துக்குமே அது கிடைக்கல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலேருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ற வரையும் பார்த்திங்கன்னா கிடைக்கல. ஆனால் நபி அவர்களுக்கு தான் இது கிடச்சிருக்கு. அதனால் நாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கொடுத்து வச்ச உம்மத்தாக இருக்கிறோம். இந்த சூறாவை ஓதுவதற்கு வெறும் 82 வசனங்கள் தான் இருக்கும். ரொம்ப இலகுவான சூறா தான். ஆனால் இந்த சூறாவை ஓதுறதுனால உங்களை வறுமை அண்டாது. எந்த விதத்துலையுமே உங்களுக்கு வறுமை, நெருக்கடி, பண கஷ்டம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை அப்படியே இது போகிறோன்னு சொல்லலாம். இன்னும் உங்களுக்கு தேவையான செல்வத்தை காணாத புறத்துலேருந்து அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். அதே மாதிரி ஆலிம்கள் சொல்கிறாங்க, இந்த ஒரு சூறாவை நியத் வைத்து 40 நாட்கள் ஓதுனா எப்படிப்பட்ட ஹாசத்தும் நிறைவேறும். நீங்கள் மனசார நியத் வச்சு யாசின் சூறா ஓதி பாருங்கள். அதில் பல வஜிஃபாக்கள் இருக்குது. 40 நாள் ஓதுனா தேவை நிறைவேறும். தினமும் ஒரு முறை ஓதி வந்தால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்வம் அதிகரிக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா காலையில் ஓதுனா சாயங்காலம் வரையும் உங்களுக்கு பிடிச்சது மட்டும் தான் நடக்கும். சாயங்காலம் ஓதுனா அடுத்த நாள் காலையில் வரையும் உங்களுக்கு பிடிச்சது மட்டும் தான் நடக்கும். அல்லாஹுடைய பாதுகாப்பு கிடைக்கும். ஷைத்தான் உங்கள் பக்கத்தால் வரமாட்டான், ஜின் உங்களை நெருங்க மாட்டான்னு சொல்லிட்டு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது. அதில் இது குரானுடைய இதயமாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. அப்போ குரானுக்கே இதயமாக இது இருக்குதுன்னா எவ்வளோ முக்கியமாக இருக்கும் பாருங்கள். ஹார்ட் ஆஃப் த குரான் தான் யாசின் சூறாவாக இருக்குது. அதுலேயும் இந்த சூறாவில் பார்த்திங்கன்னா 7 இடத்துல முபீன்னு சொல்லி முடியும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு வஜிஃபா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 7 முபீன்லையும் நிறுத்தி நம்ம ஓதுனோம்னா அதுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய சிறப்பு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விதவிதமான வஜிஃபாக்கள் இருக்கக்கூடிய சூறா. நீங்கள் நிறைய கஷ்டப்பட வேண்டாம். நாம் என்ன சொல்கிறோன்னா, தினமும் ஒரு முறை இந்த சூறாவை ஓதுங்க. தினமும் ஒரு முறை இந்த சூறாவை ஓதினால் கூட போதும். தொடர்ச்சியாக ஓதி வந்தீங்கன்னா உங்களுடைய வறுமை நீங்கும், உங்களுடைய தேவைகள் நிறைவேறும். அதுலேயும் நீங்கள் வாரத்துடைய ஆரம்ப நாட்களில் ஓதி பாருங்க, அந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு பலன் கொடுக்கும். அல்லாஹுடைய கிருபையும் கருணையும் உங்கள் மேலே இறங்கும். அதுலேயும் இந்த சஃபர் மாதம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட மாதம், இந்த மாதத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா துரதிருஷ்டவசமான மாதம்னு சொல்லிட்டு முத்திரை கூட்டியிருக்காங்க. அதுலேயும் இந்த மாதத்தில் நோவு வரும், வறுமை வரும், கஷ்டம் வரும்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் வரவே வராது. நீங்கள் இந்த மாதத்தில் அதிகமான அமல்கள் செய்து பாருங்கள். எந்த ஒரு சோதனையும் வர இருந்தாலும் கூட அந்த சோதனை என்ன ஆயிரும், உங்களுக்கு இந்த சூறா ஓதுறதின் மூலமாக அது விலகி போயிடும். அதனால் தினமும் ஒரு முறை யாசின் சூறா ஓதிவாங்க. உங்களுடைய பண கஷ்டம் அனைத்தும் தீரும். ஓதி விட்டு அல்லாஹ் கொடுத்துல பொறுமையாக உட்காந்து துவா கேட்டுட்டு எழுந்திரிங்க. எப்பயுமே நம்ம ஏதாவது சூறாலாம் ஓத சொன்னோம்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அரஹ்மான் சூறா ஓத சொன்னால் அரஹ்மான் சூறாவை ஓதிடுறாங்க, வாகியா சூறாவா ஓதிடுறோம், யாசின் சூறாவா ஓதிடுறோங்கிறாங்க. வெறும் ஓதினால் மட்டும் பத்தாது. ஓதின கையோடு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன பண்ணணும், துவா கேட்கணும். அது முழுசாக உணர்ந்து கேட்கணும். கேட்டுட்டு எந்திரிங்க. அப்போ தான் அந்த ஓதன கையோடு உங்களுக்கு அந்த நன்மை, சிறப்பு, பலன் அனைத்துமே கிடைக்கும். இன்னும் இந்த சூறாவை ஓதுறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது என்ன பண்ணுங்கள், தர்ஜுமா குரான் எடுத்து வச்சு அந்த சூறாவுடைய தமிழ் என்ன, அல்லாஹ்
அதில் என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுட்டு ஓதுனீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். முழு பலனையும் பெற்றுக்கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப்